அஸ்ஸலாமு அலைக்கும் ஆசியா. வலைக்கும் சலாம் நிலோஃபர். என்ன ஆசியா ரொம்ப கவலையா வந்திருக்கீங்க? என் தம்பிக்கு 2 வருஷமா உடம்பு சரியில்லை. நாங்க 10 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிட்டோம். நாங்க பார்க்காத டாக்டர் இல்ல, அவன் போடாத மாத்திரை இல்ல. நாங்க என்ன பண்றேன்னே தெரியல. அவனுக்கு என்ன நோயின்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அட டாக்டர்லாம் வேஸ்ட் ஆசியா. எனக்கு தெரிஞ்ச கூர்வாடி நாகூர் இருக்கு, அங்க போனீங்கன்னா கண்டிப்பா சரியாகும். எப்படி சொல்ற? என் தம்பியோட சம்சாரத்தோட மச்சினிச்சி அக்காலோட ஃப்ரெண்டுக்கு தொண்டையில கேன்சர் கட்டி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தர்கா கூட்டு போனாங்க. 40 நாள் தங்கியிருந்த சரியா வேணி கட்டி வெறும் 4 நாள்ல அதுவும் இந்த அவுளியாவே கண்ணுல இருந்து எடுத்துட்டு போனாரு. அவ்வளோ சக்தி முக்கார அந்த அவுளியா. நீனும் தம்பி அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா சரியாகும். நீ அதை நேரா பாத்தியாப்பா? இல்லப்பா, கேள்விப்பட்டேன். எதுக்கும் போய் பாரு. சரிப்பா, நான் என் தம்பி கிட்ட பேசி பாக்குறேன். சரி பேசி. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. வலைக்கும் அஸ்ஸலாம்க்கா. என்ன தம்பி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இன்னும் அப்படியே தான்க்கா இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லக்கா. என் ஃப்ரெண்டு நிலோஃபரை பார்த்தேன். அவ சொன்னா கூர்வாடி நாகூர் தர்கால போய் 40 நாள் தங்கினா உடம்பு நல்லா இருமா. அவளுக்கு தெரிஞ்சவங்களாம், அவங்களுக்கு தொண்டையில கேன்சர் கட்டியான். அவங்க அங்க போய் 40 நாள் தங்க சொல்லியிருக்காங்களாம். ஆனா அவுளியாவோட மகிமையினால அவங்களுக்கு 4 நாள்ல சரியாயிடுச்சான். நீயும் அங்க போய் தங்கினா உனக்கும் உடம்பும் நல்லாகும் தம்பி. அக்கா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசாதக்கா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இங்கேயே ஒன்றும் சரியாகணும், அங்க போனா எப்படிக்கா சரியாகும்? மத்தவங்க மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்ச பத்தியாக்கா. நான் உன் நல்லதுக்கு தான் தம்பி சொல்றேன். என் மேல பாசம் வச்சிருந்தனா நீ அங்க போய் பாரு. சரி, உனக்கா போறேன்க்கா. காட்சி 3 6 மாதங்களுக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆசியா. வலைக்கும் சலாம் நிலோஃபர். என்ன ஆசியா ரொம்ப சந்தோஷமாவும் தெளிச்சியாவும் வந்திருக்கீங்க? என் தம்பிக்கு உடம்பு நல்லாயிடுச்சு, அதனாலதான். பாத்தீங்களா, நான் சொன்ன தர்காக்கு போனனாலதானே உங்க தம்பிக்கு சரியாச்சு. நீ வேற அந்த தர்காக்கு போயிருந்தானா ஒருவேளை நீ அவனை கபூஸ்தான்ல தான் பாத்துருக்கணும். என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த கொடுமை ஏன் கேக்குற? அங்க என்ன நடந்துச்சுன்னா, الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك மௌலாயா சல்லி வ சல்லிம் தா அவுலியா 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 Yasin wal Qur'an yu'aki minnaka laminal mustaqim ala siratin mustaqim. டேய், நான் இந்த உடம்புல 3 வருஷமா இருக்கேன்டா. நீ சொன்னா நான் போயிருவேனா? நீ எவ்வளோ பெரிய அவுளியாவா இருந்தாலும் சரி, நான் இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன்டா. டேய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிஞ்சி போன மயில் ரெட்டையை வச்சு சூன்னு ஓதிக்கிட்டு இருக்கேன். அட சைத்தானே, நான் எவ்வளவு பெரிய பேயெல்லாம் ஓட்டி இருக்கேன், உன்னை ஓட்ட முடியாதா? போயிடு 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 போயிடுறேன் போயிடுறேன் போயிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். யாரு, என்ன வேணும்? என் பேர் சிராஜ் பாய். நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு 2 வருஷமா தீரா நோய் இருக்கு பாய். தெரிஞ்சவங்க சொன்னாங்க தர்கால வந்து தங்கினா இன்ஷால்லா சரியா போயின்னு சொன்னாங்க பாய். அதான் பாய் தங்குற விஷயமா முத்தலிப்பை பார்க்க வந்திருக்கேன் பாய். முத்தவல்லியா? முத்தவல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. உங்க அதிர்ஷ்டம், நேத்து தான் வந்தாரு, உள்ள இருக்காரு, போய் பாருங்க. நன்றி பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். நீங்க தான் முத்தலியா பாய்? ஆமா, யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் சிராஜ் பாய். சென்னையிலேருந்து வரேன் பாய். நான் ரொம்ப நாளா உடம்பு சரியா இருந்துச்சு பாய். தெரிஞ்சவங்க சொன்னாங்க தர்கால வந்து தங்கினீங்களா இன்ஷால்லா சரியா போயின்னு சொன்னாங்க பாய். அதனால ஒரு மாசமா தங்கிட்டு போலாம் வந்திருக்கேன் பாய். இடமா? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இடமே ரொம்ப டைட்டா இருக்கு. சரி சரி, இங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரேன்னு சொல்றதுனால அந்த ஓரமா போய் தங்கிக்கோங்க. அவுளியா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்ல தம்பி, அவுளியாவோட மகிமையில உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயும் சரியா போயிடும். சரி, நன்றி பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆசிரத்தே. வலைக்கம் சலாம் ஆஜியார். இன்னும் உண்டியல உழுக்குறீங்க, கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? என்ன ஆஜியார், முன்ன மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விலைவாசி என்ன, இப்ப இருக்கிற விலைவாசி என்ன? அப்ப போட்டு அதையும் 5-10 தான் போடுறாங்க மக்கள். வர கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. என்ன சரித்தே, நீங்க மக்கள் யாராவது யோசிக்க ஆரம்பிச்சா இங்க யாராவது வருவாங்களா? மக்கள் எல்லாம் கூமுட்டியாக்குறனால தானே இங்க வராங்க. உங்களையும் ஒரு அவுளியா மாதிரி பாக்குறாங்களே. 19 கூட அதே காசு தான் தராங்க ஆஜியாரு. அதான் சந்தன கூட்டுல மொத்தமா வருதுல, பாருங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா நஜாத்துக்காரங்க வந்திருக்காங்க. அவனுங்க வந்து நம்ம பொழப்பம் பண்ண வரைப்பட்டாங்க. இதுல மக்கள் வேற யோசிச்சு பொழப்பு நாளிடும் சரத்து. அப்புறம் துண்டை காணா துணியை காணான்னு சொல்லிட்டு இந்த கல்லாப்பிட்டை கட்டிட்டு ஊரை விட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி சரி, பாருங்க பாருங்க. பாக்கலாம் ஆஜியார்.
சரி தம்பி என்னப்பா பண்றீங்க? தாயத்தெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதான் கட்டிட்டு இருக்கேன். சரி ஏதோ வச்சுப்பா காட்டுற, ஏதோ புதுசா இருக்கே. எதுவும் கிடைக்கல, அதான் பாக்கெட்ல உள்ள பஸ் டிக்கெட்டு சினிமா டிக்கெட்லாம் வச்சு கட்டிட்டு இருக்கேன். சரி கட்டு கட்டு, முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு லாபம் தான். என்னப்பா தம்பி நீ ஒன்னும் தூங்கலையாப்பா? இல்ல ஆச்சாரே, நாளைக்கு 2 வீட்டுல மோளு சோத போகணும், அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி என்னென்ன மெட்டு எடுத்து வச்சிருக்க? ஒரு மெட்டு எடுத்து விடு பாப்போம். எனக்கு ஏகப்பட்ட மெட்டு தெரியும், அது ஒரு மெட்டு தூரம் கேளுங்க. மௌலயா சல்லி வசல் நிந்தாய் மன்னபதா ஆலா பீபிகாய் த்ரில்லல் கி குல்லிமி அமிந்தார குருஜி ராணின் பீதி சலமி மாசஜிதாத மஞ்சரா மிம்முகுல திம்பிதமி அம்மாம்பாதி ஊரி மிந்தி காளி காளிமதி சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே. சூப்பர் மெட்டுப்பா. இன்னும் ஏதாவது இருக்கா? இருக்காஜரே. மௌலாய சல்லிய சல்லிந்தாய் மன்னவதா அலக பீபிகாய் அலக பீபிகாய் ரில்லல்கி குல்லிகி மீ ரில்லல்கி குல்லிகி மீ மௌலாய சல்லி வசல் நிந்தாய் மன்னவதா அலக பீபிகாய் ரில்லல்கி குல்லிகி மீ மௌலாய சல்லி வசல் தக்கு புக்கு மேகம் கருக்குது தக்கு புக்கு. சும்மா அதிர விரியாப்பா. இன்னும் ஏதாவது இருக்காஜாரே. யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் யா நபி ஸலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அஷ்ரதல் பத்ருல ரைனா ஃபக்ஸா ஃபக்த யூமௌலூது இக்ராயில் பரயாரதுலா ஃபந்தயா மரமன் புது ரோஜா மலரே ராஜகுமாரி. எல்லாம் மட்டும் ஒன்னொன்னு சும்மா சூப்பரா இருக்குப்பா. ஆனா போன வருஷம் நம்ம செயலாளி வீட்டுல ரஜினி பாட்டோட புது மெட்டு எடுத்து விட்ட பாத்தியா? அது மாதிரி எடுத்து விடுப்பா, அப்பா நம்மளும் ஒரு நாள் காசு பார்க்க முடியும். சரிங்க ஆச்சாரே. சலாம் அலைக்கும் ஆச்சாரே. வலைக்கும் சலாம். என்னன்னா ஆச்சாரே, நாங்களும் இங்க ஒரு வாரமா பேயுமான்னு நச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்குற 150 ரூபா இந்த பாட்டு வெத்தல டாஸ்டும் தலைவலி மாத்திரமே கரெக்டா இருக்கு. இன்னொரு தபா நான் நடிக்கணும்னா எங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்க ஆச்சாரே. பாப்போம். அட பாவீங்களா, தர்கானா ஒரு பொய் பித்தாட்டமா இருக்கு. இங்க வந்து குணமா வைப்போம் பார்த்தா பொணமா போல இருக்கு. ஆளை விடுங்களா சாமிங்களா. இதுதான் நடந்துச்சு. தர்கானாலே ஃப்ராடு பித்தலாட்டம் தான்ப்பா. என் தம்பி அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி வந்துட்டான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல டாக்டரா காமிச்சான். அந்த டாக்டர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் தம்பிக்கு உடம்பு நல்லாச்சு. அடக்கொடுமையே, தர்காக்கு போனா இதெல்லாம நடக்குது? வேலையே பயிர் மிஞ்ச கதையாவில இருக்கு. இது பரவாயில்லப்பா. இதை விட பெருங்கொடுமை என்னன்னா இஸ்லாத்துக்கு இதெல்லாம் எதிரானதாமே. ஆனா இது என்ன புது கதையா இருக்கு? ஆமாப்பா, ஏதோ நஜாத்காரங்களாம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். பெண்கள் தாயி தனிநபர் தாவான்னு சொன்னாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதான், இதெல்லாம் ஷிர்காம், இதெல்லாம் செஞ்சா நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குமா. அவங்க கூட குரான் ஓதி காட்டினாங்க தெரியுமா? நானும் குரான் எடுத்து பார்த்தேன்ப்பா. அதுல அவங்க சொன்னது இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னஹும யுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் அப்படின்னு சொன்னாங்கப்பா. அப்படியாப்பா? இதெல்லாம் தப்பாப்பா. அடியாத்தி, என்னப்பா பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்ற? ஆமாப்பா, இது மட்டும் இல்ல, இன்னும் அவங்க எனக்கு நிறைய சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சகோதரி ஆசியா, தர்கா வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய இம்மை மறுமை கேடுகளையும் தகடு தாயத்து தாபீஸ் போன்றவற்றின் தீமைகளையும் கத்தம் பாத்தியா மௌலுது போன்ற மூட பழக்கங்களின் தீங்குகளையும் இன்னும் இது போன்ற அபத்தங்களை தௌஹீத் தாயிக்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் சொன்ன விஷயங்களை தன் தோழி நிலோபரிடம் எடுத்து சொன்னார். அதை கேட்ட நிலோபர், அப்படியாப்பா? இதெல்லாம் ஷிர்காப்பா? முதல்ல தொடர்ச்சியான ஏகத்துவ பிரச்சாரத்தின் விளைவாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜனவரி 31 அன்று திருச்சியில் ஒன்று கூடுவோம். இறை மறுப்பை
வேறறுப்போம், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவோம். இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல நாளை இந்தியாவிலும் நாளை மறுநாள் உலகமெங்கும் நிலைநாட்டுவோம். அல்லாஹு அக்பர்.